இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துகிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் என்றால், குறிப்பாக இன்றைக்கு உலக வேலையிடங்களிலே பாதுகாப்பு மற்றும் சுத்தம் அல்லது சுகாதாரத்துக்கான தினமாக இருக்கிறது. அப்போ இந்த விடயங்களை பார்க்கும்போது ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இந்த வேலைக்கு செல்வதற்கு முதல் வீடுகளிலே பாடசாலைகளிலே படிக்கிற காலங்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களிலே படிக்கிற காலங்களாக இருக்கட்டும், இந்த வீடுகளிலே இருந்த காலங்களை விட பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர்கள் கூடியிருந்த நேரங்கள் தான் ஒரு நாளுக்கு அதிக நேரமாக இருக்கும். வீடுகளில் இருக்கிற நேரத்தை தாண்டி காலையில பாடசாலையும், அதுக்கு பிறகு தனியார் வகுப்புகள், அதுக்கு பிறகு தான் வீட்டை இரவு நேரங்களில் வரும். அப்போ வீடுகளில் இருக்கிற நேரம் குறைவு, பாடசாலைகள் என்று இந்த கல்வி சூழல் சார்ந்ததாக அந்த வாழ்க்கை செல்லும். அதுக்கு பிறகும் பல்கலைக்கழக கல்வியும் சனி ஞாயிறு வீட்டு வரும், அல்ல பெரிய விடுமுறைகளில் வீட்டு வரும். இப்படி தான் இருந்தது. அதுக்கு பிறகும் வேலை தளங்களுக்கு சென்ற பிறகும் வேலையே வாழ்க்கையாக மாறிவிட்டது என்று கூறக்கூடிய அளவுக்கு வேலை இடங்களுக்குள்ளேயே மூழ்கக்கூடிய அளவாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு இலங்கையினுடைய நிலையை எடுத்து பார்த்தால், ஒரு வேலை செய்து யாருமே குடும்பத்தை கொண்டு நடத்த முடியாத நிலையிலே இருக்கும். அப்போ 2 வேலை செஞ்சேன், 2 வேலையும் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கு 2-3 வேலைகளுக்கு போகக்கூடிய பலர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்கள் தூக்கம் உறக்கம் இன்றி ஒரு நாளைக்கு 3-4 வேலைகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாலையில் ஒரு வேலை, பிறகு பகல் வேலையில் ஒரு வேலை, இரவில் ஒரு வேலை, பிறகும் பிந்தி இரவுகளில் ஒரு வேலை என்று மாறி மாறி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வேலை சூழலுக்கு வந்த பிறகு வேலைதான் வாழ்க்கை என்று ஆகக்கூடிய அளவிற்கு நாங்கள் மாறிவிட்டோம். அப்போ இப்படியான இடத்திலே வேலை செய்யக்கூடிய இடங்களிலே எங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறதா, அல்லது அங்கே எங்களுக்கான சுத்தம் சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. இது வெளிநாடுகளை பொறுத்தவரை ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய அடிப்படை தகுதியாக அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான அவர்கள் நலன் சார்ந்த நலம்புரி திட்டங்களை ஒழுங்கமைக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சுத்தம் சுகாதாரம் தொடர்பான விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று பல்வேறு விடயங்கள் இருக்குது. இது அந்த ஊழியர் நலன்சார் திட்ட வரையறைக்குள்ள இப்படியான விடயங்கள் இருக்குது. இலங்கையிலும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் பல இடங்களிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. தங்களிடம் வேலைக்கு வரக்கூடியவர்களை, அந்த வேலையாட்களை உரிய முறையில் அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா என்று கேள்வி. இன்னொரு இடங்களிலே பார்த்தால், குறிப்பாக இந்த உணவு உற்பத்தியோடு தொடர்புட்ட நிறுவனங்களிலே அது என்பது மிக கட்டாயமாக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. வேலையாட்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அங்கீகளோடு உள்நுழைய வேண்டும். அது ஒன்று வேலையாட்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது உற்பத்தி செய்யப்படக்கூடிய உணவினுடைய தரத்தையும் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த 2 விடயங்களிலும் நாங்கள் கவனம் கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போ வேலைத்தளங்களே வாழ்க்கையாகி வேலைத்தளங்களுக்குள்ளே நாங்கள் நாள் முழுக்க இருக்கும். சிலரை பார்த்தீங்கன்னா விடிய போய் இரவு நின்று ஓவர் டைம் செஞ்சு அந்த வேலைத்தளங்களுக்கு நிற்பாங்க. இந்த இயந்திர தொழிற்சாலைகளுக்கு நிற்கக்கூடியவர்கள் அந்த இயந்திரங்களோடு மெஷினரிகளோடு வாழ பழகியிருப்பார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் நாள் செல்ல 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 அந்த இயந்திரங்களுடைய சத்தம், அதனுடைய அதிர்வு, அதனிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சல்கள் என்றும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக இந்த கதிர்வீச்சு தொழில் சார்ந்த இயந்திரங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள், இந்த எக்ஸ்டேம் ரூமாக இருக்கணும், இப்படியான இந்த கதிர்வீச்சுகளோடு பயணிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு இடம் மாற்றம் வழங்குவார்கள். சில நாடுகளில் அவருக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு சம்பளத்தோடு அவர்களுக்கு ஓய்வையும் அறிவித்து விடுவார்கள். ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த கதிர்வீச்சு அறைகளுக்குள்ளே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த கதிர்வீச்சு காரணமாக அவர்களுக்கு பல்வேறு உடல் பிரச்சனைகள், நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ சாதாரண அலுவலகம் என்பதை தாண்டி இந்த தொழிற்சாலைகள் என்று பல்வேறு இடங்கள். அப்போ தொழிற்சாலைகளிலே இந்த நேரங்களிலும் விபத்துகள் ஏற்படலாம். ஒரு மிஷின் திடீரென்று ஒரு பாய்லராக இருந்தால் அது வெடிக்கலாம். ஒரு இலத்திரனியல் சாதனத்தில் அந்த கரண்ட் ஷார்டேஜ் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படும். பல்வேறு விடயங்கள் இருக்கு. அப்போ இங்கெல்லாம் அந்த தொழிலாளர்களுடைய வேலை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறதால், உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது தொழிலாளருடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறது. அவர்களுக்குரிய பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்படுகிறதா, குறிப்பாக இந்த வெயில்களிலே கட்டட வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள், உயர்ந்த கட்டடங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படியானவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை அந்த தொழிலாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு இருக்கிறது என்பதை முதலிலே அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே சிலர் தங்களுடைய அந்த திட்டம் அல்லது தாங்கள் எடுக்கக்கூடிய அந்த வேலை திட்டம் நட்டத்திலே போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த தொழிலாளர்களுடைய விடயங்களில் தான் கை வைப்பார்கள். சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கிறதும், கூட நேரம் வேலை வாங்குறது, ஓவர் டைம் வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம வருது, அல்லது அவர்களுக்கான பாதுகாப்பு அங்கிகளை கொடுக்காமல் வருது, அல்ல 1-2 பாதுகாப்பு அங்கிகளோடு மட்டுப்படுத்துவது, இது எல்லாமே அவர்களுக்கு அவர்களுடைய வேலையை இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக ஒரு குறித்த காலத்தில் குறித்த பணத்துடன் அந்த தொகையை, இந்த வேலையை முடித்து தாங்கள் அதிக லாபம் ஈட்டுவதாக இருக்கு. ஆனால் அந்த பணியாளருக்கு அங்கே ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. பலர் இந்த கட்டிட வேலைகளிலிருந்து விழுந்து இறந்திருக்கிறார்கள் என்றும் பல்வேறு நன்மையில் கூட கொழும்பிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை தாண்டி விபத்து ஏற்பட்டால் உடனடியாக முதலுதவி செய்யக்கூடிய முதலுதவி வசதிகள் இருக்கிறதா என்ற விடயங்கள் கூட இருக்கிறது. ஒரு தொழிற்சாலை, உணவு சார்ந்த தொழிற்சாலை என்றால் அங்கே GMB சர்டிஃபிகேட் என்று கூறுவார்கள், சிறந்த உற்பத்திக்கான தரச்சான்றிதழ். அந்த தரச்சான்றிதழ் பெறும்போதே அந்த சூழல் பாதுகாப்பான சூழலாம். ஊழியர்கள் அங்கு செய்யக்கூடிய வேலையாளர்களுக்கான தனியார் பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டிருக்கிறதா, அங்கே கூடிய சுத்தம் சுகாதாரம் பேணப்படுகிறதா, முதலுதவி வசதிகள் இருக்கிறதா என்றும் பல்வேறு விடயங்களை பரிசோதித்து அதற்கு அவர்களை நடைமுறைப்படுத்த கூறி அதற்கு பிறகுதான்
அந்த தரச்சான்றிதழை வழங்குவார். இது ஒவ்வொரு தரச்சான்றிதழும் கூட கூட ஒவ்வொரு விடயங்களை அதிகரித்து கொண்டு செல்லும். அப்படியான விடயங்களை தொழிலாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் தாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து தங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா, ஒழுங்கான மலசெலவு கூடம் வழங்கப்பட்டிருக்கிறதா, ஆடை மாற்று அறைகள் வழங்கப்பட்டிருக்கிறதா, ஓய்வு அறைகள் வழங்கப்படுகிறது. சில நாடுகள் இந்த ஜப்பான் போன்ற நாடுகளை எடுத்தால் இந்த தூங்கும் அறைகள் என்று வைத்திருப்பார்கள். ஒரு விடியறிந்தவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் ஒரு களைப்பு ஒன்று ஏற்படும். ஒரு இந்த சிறிய தூக்கம் என்று கூறுவார்கள். ஒரு 15-20 நிமிடங்கள் ஒரு மனிதன் சென்று அந்த தூங்கிவிட்டு மீண்டும் வந்து வேலையை புத்துணர்ச்சியுடன் செய்யலாம். இது வந்து விஞ்ஞான ரீதியிலும் வந்து சிறிய தூக்கத்துக்கு பிறகு மனிதனுடைய உடல் பாகங்கள் வேகமாக செயற்பட ஆரம்பிக்கிறது. உற்சாகத்துடன் மனிதன் இருக்க ஆரம்பிக்கிறான். அப்போது நீண்ட வேலையை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதை தனியார் நிறுவனங்கள், சில அரசு நிறுவனங்கள் கூட வெளிநாடுகளில் வந்து கணக்கச்சிதமாக படித்து இந்த தூங்குவதற்கு ஒரு 20-30 நிமிடங்களை கொடுத்தால் மனிதன் ஓய்வு எடுத்த பிறகு இன்னும் வேகமாக வேலை செய்வான். அவனுடைய வேலைத்திறன் அதிகரிப்பது நிறுவனத்தினருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அதேபோல் நிறுவனத்துக்கும் அது பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கும். இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு. எங்களுடைய நாடுகளிலே அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிறதாக என்ற கேள்வி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் வேலை தளத்திலே தன்னுடைய பாதுகாப்பை, சுத்தத்தை, சுகாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு நாங்கள் லீவ் எடுக்கிறோம் என்ற ஒரு வருத்தம் வந்து லீவ் எடுக்கிறோம் அந்த நாள் சம்பளத்தோடு தான் அது போகும். அங்கே போய் ஒரு வேலை இடத்துல மயங்கி விழுந்து பாதிப்பு ஏற்பட்டு கைகால் முறிஞ்சு அதுவும் நீண்ட நாட்களுக்கு எங்களுடைய குடும்பத்தை பாதிக்கக்கூடிய விடயமாக இருக்கும். எனவே நிறுவனங்கள் என்பதை தாண்டி நிறுவனங்கள் கட்டாயமாக வேலையாட்கள் ஊழியர்களுடைய பாதுகாப்பு, ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறதும். அதை தாண்டி அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அல்லது வேலையாட்களாக இருக்கக்கூடிய நாங்களும் எங்களுடைய சுய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. உண்மையாக இன்றைக்கு இந்த சர்வதேசத்திலே பணியிடத்திலே பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தினை உறுதி செய்வதற்கான தினமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 28 அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கான துணிப்பொருளாக இந்த விடயம் இருக்க போகிறது என்று சொன்னால் உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தொழிலாளர்களுக்கு குறைத்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழலினை அந்த பணியிடங்களிலே உருவாக்கி கொடுத்தல் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தான் இந்த வருடத்திற்கான இந்த தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு இந்த பணி ஒன்றினை செய்வதற்காகத்தான் எங்களினுடைய வாழ்க்கையினுடைய இலக்குகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு நல்ல பணியினை செய்து ஒரு நல்ல வாழ்க்கையினை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் ஒரு வாழ்க்கையினுடைய பிரதான இலக்காக கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நாங்கள் இந்த செய்யக்கூடிய பணியிலே எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான சுகாதாரம் அல்லது எங்களுக்கான பாதுகாப்பு என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வதிலே ஒவ்வொருவரும் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அத்தோடு அது எங்களினுடைய அடிப்படை தேவையாகவும் இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த அலுவலகங்களிலே இருக்கலாம் அல்லது பணியிடங்களிலேயாக இருக்கலாம், இருக்கக்கூடிய தொழிலினை செய்பவர்களுக்கு ஏற்ற முறையிலே அந்த சூழல் சுகாதாரமான வகையில் வழங்கப்படுகிறதா என்பது தொடர்பாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த தொழில்கள் என்று சொல்லி பார்க்க போது ஸ்டெம் அடிப்படையிலான கல்வி முறையிலே உருவாக்கப்பட்ட தொழில் முறைகளாக இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் ஜாப்ஸ் என்று சொல்லுவேன். அதாவது வந்து உயர் பதவிகளிலே இருக்கக்கூடிய பதவிகளாக இருக்கலாம் அல்லது அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது சுத்திகரிப்பு தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது இன்றைக்கு சாதாரணமாக தினக்கூலிகளாக வேலை செய்யக்கூடியவர்கள் என பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஆனாலும் அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கான தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு உரிமை என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு ஆடை தொழிற்சாலைகளிலே குறிப்பாக இருப்பதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. சாப்பிடுவதற்கு குறித்த ஒரு இடம் இல்லை. குறிப்பிட்ட நேரம் வரை அவர்கள் நின்று கொண்டே வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. பல்வேறு பணிகளுக்கு, பணி சுமைகளுக்கு மத்தியில் அவர்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் குறிப்பாக பல்வேறு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு அல்லது வாய்மொழி ரீதியான பாலியல் துன்புறுத்தல்களாக இருக்கலாம் அல்லது உடலியல் ரீதியான பாலியல் துன்புறுத்தல்களாக இருக்கலாம், சொல்லப்படாமலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவராகவும் பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகாரமிக்க அதிகாரிகளினால் பல்வேறு பலவந்தப்படுத்தல்களுக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் உட்பட்டு கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சொல்லனா துயரங்கள் என்று இருக்கக்கூடிய விடயங்கள் பல்வேறு வகையினதாக இருக்கிறது. எனவே ஒரு குடும்பத்தினை தன்னுடைய வாழ்க்கையினை மேலும் ஒரு விருத்தி செய்வதற்காக பணிக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பின்மையான சூழலினால் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒரு பணியிடத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய விடயங்கள், அங்கே இருக்கக்கூடிய எங்கள் சார்ந்த உரிமைகள் தொடர்பாக நாங்கள் பேசக்கூடியவர்களாக முதலிலே இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். எனவே எங்களுக்கான உரிமைகள் எது என்பது தொடர்பாக அல்லது நாங்கள் பணியிடத்திலே ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லது அந்த சூழலிலே நான்
நிம்மதியாக என்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், கடமைகள் என்பதை தாண்டி எனக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் தொடர்பாகவும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். இது தொடர்பாக பல்வேறு சட்ட முன்மொழிவுகள் கூட இருக்கிறது. எனவே இது தொடர்பான விழிப்புணர்வினை நிர்வாக சூழலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கட்டாயமாக ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் வழங்கி ஒரு நட்புறவான சூழலினை தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஏற்படுத்தி கொள்ளும் போது அந்த பணியிடத்திலே ஒரு பாதுகாப்பான சூழலினை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த அதிகமாக முன்னர் எல்லாம் இந்த ஒரு கால மாற்றத்துக்கு பிறகு முன்னர் இருந்த காலப்பகுதியிலே அதிக அளவிலான உடல் உழைப்பினை எங்களினுடைய வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர் உடல் உழைப்பினை அங்கே செய்து முடித்திருந்தாலும் கூட வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவர்கள் அந்த விடயங்களை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு அந்த விடயங்களை எல்லாம் தேவையற்ற விடயங்களை எல்லாம் அங்கேயே வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலிலே உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வேலைக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் சில வேளை இன்றைக்கு இந்த இயந்திரமயமாக்கலிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இயந்திரங்களினுடைய வருகை இந்த வேலை பணிகளை குறைத்திருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த உடல் அளவு இல்லான ஒரு வேலை வந்து குறைவடைந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த உளநல பாதிப்புகள் என்பது பணியிடங்களிலே அதிகமாக இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு அல்லது இன்றைக்கு இந்த கூடுதலாக வீட்டு இடம் ஒரு இடமாக இருக்கும், வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு இடம் இன்னொரு இடத்துல இருக்கும்போது அதிக தூரம் தினமும் பயணம் செய்து வேலைகளுக்கு சென்று வரக்கூடியவர்கள் அல்லது இந்த ஒரு அடிமட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையை மேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேலை செய்யக்கூடியவர்கள் என பல்வேறு வகையினராக இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு வகையான மன அழுத்தங்கள், மனச்சோர்வுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த முறைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்குரிய விடுமுறை காலங்களை பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி சூழலிலே கரி குறிப்பிட்டிருந்தது போல இன்றைக்கு இந்த இலங்கையிலே ஒரு வேலை செய்து கொண்டு ஒரு குடும்பத்தை நடாத்துவது என்பது ஒரு சிக்கலானதாக மாறி இருக்கிறது. ஆனால் நாங்கள் வேலையை தாண்டி எங்களினுடைய உடல் ஆரோக்கியம், எங்களினுடைய பாதுகாப்பு, எங்களினுடைய சிந்தனைகளுக்கும் நாங்கள் முன்னுரிமை அளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே முடிந்தவரை இந்த விடுமுறை காலங்களை விடுமுறைக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு 6 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்களானால் ஒரு நாளை விடுமுறை எடுத்து அதன் தொடர்பாக அல்லது எங்கேயாவது செல்வது, குடும்பத்தோடு பயணிப்பது, குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுவது என்று சொல்லி அது ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலாக உருவாக்கி கொள்ள வேண்டும். மற்ற விடயம் என்னவாக இருக்கப்படுதுன்னா இந்த பணியிடங்களிலே இருக்கக்கூடிய அதிகாரமிக்க அதிகாரிகள் நீங்கள் உங்களினுடைய தொழிலினை வான்மை மிக்கதாக கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான வசதிகளை கட்டாயமாக அதிகமாக செய்து கொடுத்து அதற்கு ஒரு நட்புறவான சூழலினை ஏற்படுத்தி அவர்களுக்கான அந்த பாதுகாப்பையும் உரிமையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பணிகளுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம் அல்லது பெண்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வாய்மொழி ரீதியானதோ அல்லது உடல் மொழி ரீதியாகவோ ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது தானே, நான் இந்த விஷயத்த எனக்குள்ளேயே மூடி மறைச்சு கொள்வோம், அல்லது எனக்கு இந்த பிரச்சனை ஏற்படையில தானே, என்னுடைய சக பணியாளர்களுக்கு தானே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேசாமல் இருக்க முடியாதவர்களாக அல்லாமல் எங்களினுடைய உரிமைகளுக்காகவும் எங்களினுடைய விடயங்களுக்காகவும் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அவர் நாங்கள் பேசும்பொழுதுதான் எங்களினுடைய வேலை இடங்களில் எங்களுக்கான உரிமைகளை சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும். இல்லையா ஹரி? நிச்சயமா. அப்ப இந்த குறிப்பாக திவ்யா குறிப்பிட்டது போல இந்த வேலைத்தளங்களிலேயே எங்களோடு பயணிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கு. சக ஊழியர்கள் என்ற ரீதியிலும் அவருடைய பிரச்சனை இவருடைய பிரச்சனை செல்லாமல் எங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குரலும் அவர்களுக்கு வலுச்சிருக்கக்கூடியதாக. அதே போல் இந்த நலன்புரி சங்கங்கள் அல்லது ஊழியர் சேம நல சங்கங்கள் எல்லாம் இருக்கும். இவர்களெல்லாம் பலமாக இருக்கும்போது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய வேலைத்தளம் சார்ந்த பிரச்சனைகளை இலகுவாக தீர்த்து வேலையாட்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வேலைத்தளங்களிலே பாதுகாப்பு என்று வரும்பொழுது நேற்றைய தினம் வந்து இந்த தமிழக மீனவர்களால் இலங்கை மீனவர் ஒருவர் வந்து தங்களுடைய வேலைகளை அறுக்க வந்தார் ரீதியிலே வந்து அவர்கள் தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு. அப்போ இது வந்து அங்கே சென்று விசாரணைகள் அடிப்படையில் பார்க்கும்போதும் காங்கேசந்துறையை சேர்ந்த மீனவர்கள் 3 ஒரு படகிலே வந்து தமிழக மீனவர்களுடைய படகை நோக்கி விரைந்து வந்திருக்கிறார்கள். அதில் 2 ஏற்பட முரண்பாடிலே 2 வந்து தப்பிச்சு சென்றிருக்கிறார்கள், ஒருவர் வந்து பிடிபட்டிருக்கிறார். அந்த ஒருவரை வந்து தமிழக மீனவர்கள் பாரிய கொடூர தாக்குதல்களுக்கு பிறகு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் தமிழக கடற்கரைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விடயம் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தங்களுடைய விலையை அறுக்க அல்லது தங்களுடைய விலையை களவாட வந்தவர்கள் என்ற ரீதியில் கூறப்பட்டிருக்கிறது. அது என்ன விடயமாக இருந்தாலும் அந்த மீனவரை, அது தமிழ் பேசக்கூடிய மீனவர்கள், அங்கே வந்திருக்கக்கூடிய தமிழக மீனவர்களும் தமிழ் பேசக்கூடிய மீனவர்கள், இந்த ரீதியில் பார்க்கும்போது அவருடைய உடலிலே பலத்த காயங்கள் இருக்கிறது.
தலையிலே ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது, முகத்திலே வீங்கி இருக்கிறது, கைகளிலே காயம், இரத்த காயங்கள் மற்றும் உடல் முழுக்க அவரை அவ்வளவு அடித்து காயப்படுது. அதே போல சமூக வலைத்தளங்களிலே வழியாக இருக்கக்கூடிய அந்த காணொலியிலுமே வந்து தமிழக மீனவர்கள் அவரை அடிப்பது போன்ற விடயங்கள், அந்த படகிலே வைத்து அடிப்பது போன்ற விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இது எவ்வளவு ஆரோக்கியமான விடயம் என்ற கேள்வி இருக்கு. ஒருவரை போலீசாரிடம் சொல்லி அல்லது போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்பது வேறு விடயம், அவரை தாக்கி அவரை இரத்த காயங்களுக்கு உள்ளாகி கொண்டு போய் செல்வது என்பது இன்னொரு விடயமாக இருக்கிறது. அப்ப இப்படி இருக்கும் போதும் இலங்கையிலே எல்லை தாண்டிய மீன்பிடி எவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய தமிழக மீனவர்களை பழிவாங்கும் நோக்கிலே இலங்கை மீனவர்களும் தாக்க வழிவிட்டால் சம்பவம் எப்படி மாறும் என்கிறது கேள்விக்குறியாக இருக்கு. அப்ப இது ஒரு ஆரோக்கியமற்ற விடயமாக இருக்குது. குறிப்பாக இரண்டு நாட்டு, நாங்கள் தொப்புள் கொடிகள் என்று கூறக்கூடிய இரண்டு நாட்டு தமிழர்களையும் பிரித்து பார்க்கக்கூடிய விடயமாக இந்த கடல் தொழில் பிரச்சனை, கடல் எல்லை பிரச்சனை இருக்கு. இரண்டு நாட்டு அரசாங்கங்களுமே அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்களுக்குள்ள அடிபட்டு சாகட்டும், எங்களுக்குள்ள பிரிவினை வரட்டும், எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலு, ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறோம் என்ற அந்த பாதுகாப்பு அல்லது அந்த தென்பு இல்லாமல் போகட்டும் என்பதை தான் பார்த்துக்கோ. இல்லாட்டி ஏதோ ஒரு அரசாங்கம் இந்த விடயத்துக்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. எனவே நாங்கள் அவற்றை புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். இதோடாவது இந்த பிரச்சனைகளை விட்டு கொஞ்சம் நட்பு பாராட்டி அந்த தொப்புள் கொடி உறவுகள், சொந்தங்கள் என்ற ரீதியிலே செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.